எஸ் சார் என்ன தப்பு ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறுறேன். ஏன்னா நம்ம விட்டுருவாங்கன்னு எடுத்து விடுற அந்த நேரம். உன்னை எட்டி வச்சார இன்ஸ்பெக்டர் ஜாதியில பசுன்னு சொன்னியா எஸ் சார் என்ன இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. நான் என்ன சொன்னேன், அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான். எதுவும் நீங்க தான் வெச்சா குடிமையா அச்சா மொட்டன்னு ஏதோ ஒரு தீர்ப்பு உண்டாதான் முடிவெனி கழிச்சு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். என் வாயில வந்ததை சொல்லிட்டேன். அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் வருது. இன்னும் ஒன்பது தடவை மாற்றேன். இருக்க படி ஏறிக்கிட்டாங்க குறையில. நான் ஜாதியில அமட்டன்னு உனக்கு எப்படிதான் தெரியும்? பச்சரிக்கையில போட்டு என்ன தூக்குறாங்க. எங்க சென்ட்ரல் தூக்குறாங்க. உடனே வெக்கில வச்சு வெளியே வந்துட்டேன். எந்த வெக்கில பொன்னி வெக்கில வச்சு வெளியே வரணும். பொன்னி வெக்கில வச்சு வெளியே வரேன். அதனால்தான் நேரம் ஆச்சு. இனிமே தாமதம் இருக்க கூடாது. எனக்காக எந்த நேரத்தை சேவை செய்ய காத்திருக்க வேண்டும். நம்ம நாட்டு நலனை பற்றி அவன் எங்கன்னா பெரும் தொடர்பாரா பார்த்து விட்டு வரான். அரசாணிக்கு வர வேண்டித்தாண்டா வயிறு வெச்சு போச்சு. கீழாமா ஒண்ணுக்கு வந்துச்சு அவசரமா. ஒண்ணுக்கு போனா இது வேற பில்டிங் இருந்தது. சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தது. அந்த இடத்துல போய் நான் ஒண்ணு இருக்கலான்னு போனேன். ஒரு பெரியவர் வந்தாரு. ஏம்பா இங்க பேய கூடாது, இங்க பேஞ்சாக்கா போலீஸ் புடிச்சு முடுமான்னு சத்தம் போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், பாயா போட்டு அவர் தான் புடிச்சு போட்டுமே அப்படின்னு. இதுல என்ன தப்பு ஒண்ணு கிடையாது. அவர் பொண்ணுக்கு நான் கேட்கல. நான் போய் அழகா ஒண்ணுக்கு இருந்துங்கிறேன். வந்தாரு காஞ்சிட்டே உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து ஒண்ணுக்கு இருக்கிறியா அப்படின்னு என்னை கீழே குடி வச்சுட்டு லக்கி அதை சாத்துற ஒரு பொண்ணு போடுறாரு. என்ன சொன்னேன், அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா இதுக்கு போய் இன்னுமா வண்ணா துணி அடிக்கிறாங்களா மாற்றேன். இருக்க படி ஏறிக்கிட்டாங்க. குறையில. நான் ஜாதியில அமட்டன்னு உனக்கு எப்படிதான் தெரியும்? பச்சரிக்கையில போட்டு என்ன தூக்குறாங்க. எங்க சென்ட்ரல் தூக்குறாங்க. உடனே வெக்கில வச்சு வெளியே வந்துட்டேன். எந்த வெக்கில பொன்னி வெக்கில வச்சு வெளியே வரணும். பொன்னி வெக்கில வச்சு வெளியே வரேன். அதனால்தான் நேரம் ஆச்சு. இனிமே தாமதம் இருக்க கூடாது.